இந்த முதல் முறையாக இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்தை ஊடகங்கள் நீங்கள் கொண்டு சேர்க்குறீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன். இது பார்க்க சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் தானே என்ன அப்படின்னு. இந்த மாறி வர சமுதாயத்தில் இந்த எங்கே பார்த்தாலும் மது போதை வஸ்துக்கள் அதிகமாக புழங்குற ஒரு நாட்டில் இளைஞர்களையும் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுறதுக்கு இந்த இளைஞர்கள் நடன கலைஞர்கள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான பேர் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக ஆற்றல் மிகுந்தவர்களாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இன்னைக்கு இருக்கோம். இது விளையாட்டு இல்லை, இது இன்னைக்கு ரொம்ப மோசமான சமுதாய சீர்கேடாக போதையும் மதுவும் இதுக்கு அடிமையாகி மக்கள் வீணாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி கைகால் ஊனத்தோட இறைவன் படைப்பில் இப்படி பழிவாங்கப்பட்டவர்களா, அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கவும் அதிகமான விபத்துக்கள் நடக்குது. இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அதிகமாக நடக்குது. அதுக்கு காரணமும் இந்த போதை வஸ்துக்களாகவும் இருக்கலாம், சதியின் விதியின் காரணமாகவும் இருக்கலாம். அதில் உடல் உறுப்புகளை இழுக்கிறது அதுவும் நடக்குது. அப்படி இருக்கையில் இது பிறக்கிறது ஒரே ஒரு தடவை. இந்த நிமிஷம் இந்த நொடி அடுத்து போனால் வராது. அப்படி இளைஞர் பெருமக்கள் வாழ்க்கையை மீண்டு எழுந்து எந்த போதைக்கு அடிமையாகாமல் மீண்டு எழுந்து சாதனை பண்ணணும், அப்பா அம்மா வாழ வைக்கணும், இந்த நாட்டை தலைமுறை செய்யணும் அப்படிங்கிறத அந்த மெசேஜ். நம்ம சந்துரு இதை வருடம் பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். இதற்கு இந்த பகுதி மக்கள் ஆர்வலர்கள் அதிகமான முறையில் ஊக்குவிச்சு ஸ்பான்சர் பண்ணி குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு ஊக்கத்தொகையாக கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுதான் என்னோட தலைமையான வேண்டுகோள். ஆமாம், தங்க விலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறது மிக மிக கொடூரமானது, நாட்டின் சாபக்கேடு. அது உலக மார்க்கெட் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பமாத்து வேலை. ஒரு நாடு இப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு மக்களை காப்பாற்றணும்னு உறுதி பூண்ட ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கத்தை ஏற்ற விடக்கூடாது. அது செய்ய முடியும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி பெனிஃபிட் பண்ணி இவங்க பாட்டுக்கு 300 லட்சம் கோடி 400 லட்சம் கோடி கடனை வாங்கிக்கிட்டு நாளைக்கு அவ்வளோதான் அம்போன்னு போச்சுனாக்கா வெள்ளக்காரன்றதை விட மோசமாக உலக வங்கியில் அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு முகாமில் அனுப்பிச்சு போட்டு இங்கே நிற்கிற இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் இப்போ நாளைக்கு நடக்க போகுது. கடனை வாங்கி எதுக்கு வாங்கினானுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. இது இந்த தனியார் மயமாக்களோட எதிரொலிப்பு தான் இந்த தங்க விலை ஏறுறது. இது சில பேர் நல்லா யோசித்து உற்று உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாம் தனியார் மயமாக்கனால இப்போ ஒருத்தன் கடத்தல் தங்கம் கொண்டு வர முடியும்னா ஃப்ளைட்டில் வந்தால் மாட்டிக்குவான். ஆனால் இந்த தனியார் மயமாக்கப்பட்ட கப்பல்களில் எத்தனை டன்னாக வருதுங்கிறது எங்கேருந்து கம்மியாக டைரெக்டாக இந்தோனேஷியா ரஷ்யா அங்கேருந்து எடுக்கிற இடத்துலேருந்து சவுத் ஆப்பிரிக்கா அங்கேருந்து கப்பலாக அமுக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு சில தாரர்களுக்கு மட்டும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஊழல் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமாக அதனோட பிரதி விளைவு தான் இது. அதனால் இதை மத்திய அரசு கையில் தான் இது இருக்கு. முழுக்க தங்கத்தை உடனடியாக கழுத்தை பிடிச்சிட்டு நெருக்கி கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும், ஒரு சட்டம் இயற்றணும். நாளைக்கு பதவியில் வர்றவங்களும் அதுக்கு சேலஞ்சிங்காக குறைப்பேன், இது 60,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு நாளைக்கு இந்த விலை ஏறினாலும் அதுக்கு கீழே குறைச்சி இந்த பெண்கள் திருமணமாகிற மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஏழைகளுக்கு குடும்பங்களுக்கு எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு 10 பவுன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏழை அந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு 10 பவுன் அரசாங்கம் தரணும். ஏதோ தரீங்க, நீங்கள் வீடு தர வேணாம், காடு தர வேணாம். இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தால் தான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், எந்த அரசாக இருக்கட்டும். நான் பொதுவான வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.